மாண்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே நல்வாழ்த்துக்கள். விவிலிய மாதத்தின் 2வது வாரத்தில் நான் நிலைவாழ்வை பெற வழிகாட்டும் உன் வார்த்தையில் நம்பிக்கை கொள்கிறேன் என்ற மைய பொருளில் நடைபெறும் இத்திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். கடவுளின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமக்கு நல்வாழ்வை வழங்கும் ஆற்றல் கொண்டவை. அதில் ஒன்று தான் நிலைவாழ்வு. மனிதரின் இறுதி இலக்கும் நிலைவாழ்வு தான். இந்த நிலைவாழ்வை ஆண்டவரும் மீட்பவரும் நம் அன்பு சகோதரருமான இயேசுவின் நம்பிக்கை கொள்ளும் எல்லாரும் பெற்றுக்கொள்வார். இந்த நிலைவாழ்வை எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காகவே தந்தையின் திருவுளத்தின் வெளிப்பாடான இயேசு சிலுவையில் தம்மையே கையளித்தார். அதுவரை குற்றம் செய்தோரின் கொடிய தண்டனை கருவியாக விளங்கும் சிலுவை திருச்சிலுவை என்ற சிறப்பு தகுதியுடன் மாற்றி பெற்றது. ஆம், சிலுவை எனது பெருமை என கூறிய திருத்துதர் பவுல் தன் வாழ்க்கையினால் நிலைவாழ்வின் சான்றாளராக திகழ்ந்தார். நாமும் இறைவார்த்தை தரும் முந்துளால் நிலைவாழ்வின் கருவிகளாக வாழ திருச்சிலுவையின் வழியில் இறைவேண்டல் செய்பவர்களாய் இத்திருப்பலியில் பங்கேற்போம். இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. மலருடன் சேரும் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திரு அவை ஆண்டவருடைய திருச்சிலுவை மகிமை பெருவிழாவை சிறப்பிக்க நம்மை அன்போடு அழைக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, யூதர்களுக்கு சிலுவை ஒரு அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்டது. பிற மத சகோதரர்களுக்கு அது ஒரு தண்டனை கருவியாக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் கிறிஸ்துவர்களாகிய நமக்கு சிலுவை ஒரு மீட்பின் சின்னம், மகத்துவத்தின் சின்னம், நம் அனைவருக்கும் நிலை வாழ்வை மறுவாழ்வை தருகின்ற அடையாளமாக சிலுவை இருக்கிறது. யாரெல்லாம் சிலுவையை உற்று நோக்குகிறார்களோ, சிலுவையை ஆராதனை செய்கிறார்களோ, அவருடைய வாழ்வு ஒரு புதிய ஒரு வாழ்வாக
ஒரு புதிய மனிதர்களாக அவர்கள் நிலை வாழ்வை நோக்கி தங்களுடைய கண்களை நோக்குகின்றவர்களாக, விண்ணகத்தை நோக்கி தங்களுடைய இதயங்களையும் தங்களது பார்வையையும் பதிக்கின்றவர்களாக, ஒரு மாற்றம் பெற்றவர்களாக மாற்றம் பெறுகிறார்கள். அத்தகைய மாண்பும் ஆசிரும் அருளும் தருகின்ற சிலுவை நாதரை நாம் உற்று நோக்குவோம். ஒவ்வொரு திருப்பலியும் இந்த சிலுவை அடையாளத்தோடு நாம் துவங்குகிறோம். சிலுவை அடையாளத்தோடு சிலுவை நாதருடைய ஆசிரை பெற்றுக்கொள்வோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிலுவைக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை சிந்தித்து இந்த திருப்பலியில் நம்மையே ஒப்பு கொடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை என்று மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானே இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய ஏற்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினையமில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியுள்ள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராந்து காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஈசோ புல்லினால் என்னை பிடித்தி, ஆண்டவரே நான் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உரைப்பதிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்க பெருகேற்ப இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக, ஆதியில் இருந்தது போல என்றும் என்றும் நித்தியமாகவும். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்வரதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரா
அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே, உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே, ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இன்றைய திருப்பலியானது திருமதி மத்தியம்மாள் லியோ, லூமனின்ஃபோ சரிதா லியோ இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்காகவும், மரித்த திரு விமல் ஆசிரியர் 3ஆம் ஆண்டு நிறைவு திருப்பலியாகவும், மேலும் இந்த பலிபீடத்தை சூழ்ந்து வந்துள்ள உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவா, மனிதர் அனைவரின் மீட்புக்காக ஒரே திருமகன் சிலுவையை ஏற்க திருவிழமானீரே. இவ்வாறு அச்சிலுவையின் மறைப்பொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கிற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகில் பரிசாக பெற்றுக்கொள்வோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் முன்னுரை. பாம்பு கடியினால் பரிதவித்துக் கொண்டிருந்தோர் உயர்த்தப்பட்ட வெண்கல பாம்பை பார்த்து நலம் பெற்றனர். அதுபோலவே சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார்ப்போர் நிலைவாழ்வை அடைவர் என்பதை சுட்டிக்காட்டும் முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். கொள்ளைவாய் பாம்பை பார்க்கிற ஒவ்வொருவரும் பிழைப்பார். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 4-9 முடிய. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேவுக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாறும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளைவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேவிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார்.
அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். செயல்களை மறவாதீர்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், மறவாதிருங்கள். என் மக்களே, என் அறிவுரைக்கு செவி சாயுங்கள், என் வாய்மொழிகளுக்கு செவி கொடுங்கள். என் நீதிமொழிகள் மூலம் நான் பேசுவேன், முற்காலத்து மறைச்செய்திகளை எடுத்துரைப்பேன். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், மறவாதிருங்கள். அவர்களை அவர் கொன்றபோது அவர் தேடினார், மனம் மாறி இறைவனை கருத்தாய் நாடினார். கடவுள் தங்கள் கற்பாரை என்பதையும் உன்னதரான இறைவன் தங்கள் மீட்பர் என்பதையும் அவர்கள் நினைவில் கொண்டனர். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், மறவாதிருங்கள். ஆயினும் அவர்கள் உதட்டளவிலேயே அவரை புகழ்ந்தார்கள், தங்கள் நாவினால் அவரிடம் பொய் சொன்னார்கள். அவர்கள் இதயம் அவரை பற்றிக் கொள்வதில் உறுதியாயில்லை, அவரது உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், மறவாதிருங்கள். அவரோ இரக்கம் கொண்டவராய் அவர்கள் குற்றங்களை மன்னித்தார், அவர்களை அழித்து விடவில்லை. பல முறை தம் கோபத்தை அடக்கிக் கொண்டார், தம் சினத்தை எல்லாம் அவர்களுக்கு எதிராய் மூட்டவில்லை. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், மறவாதிருங்கள்.
இரண்டாம் வாசக முன்னுரை. கடவுள் வடிவில் உயர்நிலையில் இருந்தவர் இயேசு. அவர் தம்மை சிலுவை சாவு மட்டும் தாழ்த்தி கீழ்ப்படிந்தால் கடவுள் அவரை மிகவே உயர்த்தி மென்மையுற செய்தார். கீழ்ப்படிவோருக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக வழங்கப்படும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்த வாசகம், அதிகாரம் 2, 6 முதல் 11 முடிய இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படைந்து தம்மையை தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோம். ஏனெனில் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வை பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்கல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய சமூகம் நாம் நல்ல ஒரு நிலையில் வாழ வேண்டும். எல்லாரும் பொதுவாக நினைப்பது நமக்கு நல்ல ஒரு வசதியான ஒரு வீடு வேண்டும், அதே போல நல்ல ஒரு எங்களுடைய பிள்ளைகள் நல்ல ஒரு படிக்க வேண்டும், படித்து நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கணும், அதே போல் இன்னும் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு பெற்றோரும் நினைக்கிறார்கள். அல்லது ஒவ்வொருவரும் ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு தான் எல்லாரும் விரும்புகிறோம். எல்லாரும் இப்போ கறிக்கடைக்கு போனால் கூட நம்ம பிராய்லர் சிக்கன் எடுக்க விரும்புகிறோமா இல்லை நாட்டுக்கோழி எடுக்கணும்னு விரும்புகிறீங்களா? எல்லாரும் நாட்டுக்கோழி எடுக்கணும்னு தான் விரும்புகிறாங்க இல்லையா? ஏன்னா அதுதான் நமக்கு உடம்புக்கு என்னது நல்லது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதுபோல தான் ஒவ்வொரு மனிதரும் ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும், சமூகத்திலே நாம் நல்ல ஒரு மதிப்பு மிக்கவர்களாக வாழ வேண்டும். எப்படி இந்த உலகத்தில் எது நல்லது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், எது நமக்கு தேவையானது என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இன்றைய இறை வார்த்தையிலே ஆண்டவர் சொல்கிறார், மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நமக்கு எது வேணும் என்று கடைசி வரை நாம் இந்த உலகத்தை பற்றியே சிந்தித்து வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்தை விட்டு சென்று விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதாகவும் அவர் விண்ணகத்திலிருந்து வந்ததாகவும் சொல்கிறார். நமக்கு என்ன செய்கிறோம்? பிரியாணி சாப்பிட்டதுனால திருப்பியும் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்படும், ஏன்னா அதனுடைய டேஸ்ட் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம யாரும் விண்ணகத்துக்கு போனதில்லை, அதனால அது எப்படி டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம உணராததுனால அதை பற்றி நம்ம கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர் எந்த ஒரு பதவிக்கும் ஆசைப்படவில்லை, இந்த உலகம் தருகிற இன்பங்களில் அவர் நாட்டம் கொள்ளவில்லை. மாறாக அவருடைய லட்சியம் ஒன்றே ஒன்று, ஆண்டவருடைய தந்தையினுடைய திருவுளத்தை நாம் எப்படியாவது நிறைவேற்றி விட வேண்டும் என்பதுதான். அதற்காக அவர் கடவுள் என்ற நிலையிலிருந்து மனிதர் என்ற நிலைக்கு தன்னையே தாழ்த்தி கொண்டதாகவும் சிலுவை சாவை மனமுவந்து ஏற்றுக்கொண்டதாகவும் இறைவார்த்தை நமக்கு சான்று பகர்கிறது. ஒவ்வொரு ஆலயத்திலும் அல்லது நம்முடைய வீடுகளிலும் சிலுவையை அடையாளமாக வைத்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த சிலுவை நம்முடைய மதத்தினுடைய அடையாளம் மட்டுமல்ல, மாறாக இந்த சிலுவையின் வழியாக தான் நாம் ஒவ்வொருவரும் மீட்பு அடைந்திருக்கிறோம். நம் அனைத்து சொத்துக்களையும் விட சிலுவைதான் நமக்கு உண்மையான நிலையான சொத்து என்பதை ஆண்டவர் இன்று நமக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறார். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் ஆண்டவருடைய இறப்பையும் உயிர்ப்பையும் நாம் நினைவு கூறுகிறோம். ஆக சிலுவை என்பது ஆண்டவர் நம் மீது கொண்டிருக்கின்ற அந்த ஆழமான அன்பை வெளிப்படுத்தும் ஒரு அடையாளமாக, நிரந்தர அடையாளமாக நமக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவர் எந்த அளவிற்கு பாசம் வைத்திருக்கிறார், அன்பு செய்கின்றார். மகனே, நீ எத்தனை பாவங்கள் செய்திருந்தாலும் நீ என்னுடைய மகன், நீ எத்தனை பாவங்கள் செய்திருந்தாலும் நீ என்னுடைய மகள் என்று சொல்லி நான் உனக்காக இருக்கிறேன், உன் பாவங்களை நான் சுமந்து கொள்கிறேன் என்று சொல்லி நம் ஒவ்வொருவருக்காகவும் சிலுவை மரத்தை அவரே அரவணைத்து கொண்டார். நம் அனைவரையும் பாவங்களில் இருந்து மீட்டெடுத்து ஒரு புதிய
மனிதனாக நம்மை உருவெடுத்திருக்கிறார். கடவுளோடு நம்மை மீண்டும் இணைத்திருக்கிறார். இந்த பரிசிற்கு அல்லது இந்த பாசத்திற்கு நாம் எதை நாம் ஈடுபடுத்த முடியும்? பிரியமானவர்களே, ஒரு ஆண்டவர் இன்றைய முதல் வாசகத்திலே சொல்வது போல பழைய ஏற்பாட்டிலே மோசையோடு பயணம் செய்கின்ற பொழுது மக்கள் மோசையை மதிக்கவில்லை. அதற்கு ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் பாம்புகளை ஏவவிட்டு அவர்கள் கடிப்பட்டார்கள் என்று சொல்கிறோம். அதே போல வெண்கல பாம்பு செய்யப்பட்டு உயர்த்தப்பட்ட பொழுது யாரெல்லாம் அந்த பாம்பை பார்க்கிறார்களோ அவர்கள் வாழ்வடைந்தார்கள், அவர்கள் நோயிலிருந்து விடுதலை அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை யாரெல்லாம் உற்று நோக்குகிறார்களோ அவர்கள் வாழ்வடைவர் என்று சொல்லப்படுகிறது. இங்கு உயர்த்தப்படுதல் என்பது இரு பொருட்களை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஒன்று, இயேசு சிலுவையில் உயர்த்தப்பட்டார். மண்ணுலகிற்கும் விண்ணுலகிற்கும் இடையே ஒரு பாடமாக அவர் நின்று கொண்டிருக்கிறார். உயர்த்தப்பட்டதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது பொருள், இயேசு இறந்து உயிர்த்தெழுந்து விண்ணேற்றம் அடைந்தார். இரு இடங்களிலே ஆண்டவர் இயேசு உயர்த்தப்படுகிறார். ஒன்று சிலுவையிலே, இன்னொன்று அவர் உயிர்த்தெழுந்து விண்ணேற்றம் அடைந்து தந்தையினுடைய வலது பக்கத்திலே நமக்காக பரிந்து பேசுகின்றவர்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஆக இந்த இரண்டு உயர்த்தப்படுதலுமே நமக்காக நம்முடைய நம்பிக்கையை வலுப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு பெரிய பணக்காரர் ரொம்ப பாசமா ஒரு குதிரையை வளர்த்துட்டு இருந்தார். எல்லாரும் குதிரையை பார்த்துருக்கீங்களா? மாதிரி ரொம்ப பாசமா ஒரு சின்ன வயசுல இருந்து குதிரையை வளர்த்துட்டு இருந்தாங்க. அந்த குதிரைக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு. அதனால அவர் விற்கிறதுக்கும் மனசு இல்லை, அதை என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா சின்ன வயசுல இருந்து ரொம்ப பாசமா இருந்ததுனால அவர் வீட்டிலே வச்சு அவர் வளர்த்துட்டு இருந்தார். ஒரு நாள் திடீர்னு என்னாச்சுன்னு அவருடைய வீட்டு கிணத்துல அந்த குதிரை விழுந்திருக்கு. அந்த பணக்காரர் பார்த்துட்டு என்ன செய்யுதுன்னு தெரியாம எட்டி பார்க்குறாரு. பார்த்தா பெரிய கிணறு. அந்த குதிரையை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. அக்கம் பக்கத்துல யாரும் இல்லை. அதனால பக்கத்துல ஒரு மண்மேடு குப்பெல்லாம் இருக்கு. என்ன செய்யுதுன்னு தெரியாம மண் வீட்டி எடுத்துட்டு அந்த குப்பையும் மண்ணெல்லாம் எடுத்து எங்க போடுறாரு? அந்த குதிரை மேல போடுறாரு. கிணத்துக்குள்ள போட்டுட்டே இருக்கிறாரு. அந்த குதிரை அவரை பார்த்து சொல்லுது, நான் இவருக்கு என்ன பாவம் செஞ்சேன், என் மேல இவ்வளோ வெறியா இருக்கிறாரு. அப்ப நான் உயிரோடு இருக்கும்போதே என்னை சாவடிச்சிருக்கலாம். அதுக்குன்ட்டு நான் ஏற்கனவே விழுந்து அடிபட்டு இருக்கிறேன், என் மேல என்ன செய்யறீங்க, மண்ணை குப்பையெல்லாம் போட்டுட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்படுது. ஆனா ஒரு கட்டத்துல இருக்கிற மண்ணு குப்பையெல்லாம் போட 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 அந்த குதிரை அந்த மண் மேல ஏறி கடைசியா அந்த கிணறு மண்ணாலும் குப்பையாலும் நிரப்பப்பட்டு குதிரை குதித்து மீண்டும் உயிர் பெற்றிருக்கிறது. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை துன்பம் என்பது நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துன்பங்கள் அல்லது மற்றவர்கள் நம்மை தூக்கி எறிகின்ற பொழுது, மற்றவர்கள் நம் மீது இல்லாதவை பொல்லாதவை பற்றி சொல்கின்ற பொழுது நாம் தளர்ந்து விடக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் வாழ்கின்ற பொழுது கண்டிப்பாக எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தந்தை கடவுள் விண்ணேற்றம் அல்லது உயர்த்தப்பட்டது போல நம்மையும் ஆண்டவர் மண்ணுலகத்திலே அல்லது மனிதரின் பார்வையிலே நம்மை வெட்கவிட மாட்டார் என்று உறுதி கொள்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை சிலுவை நாதரை பற்றி கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. இன்றைய இறை திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைய நேரங்களில் மறந்து விடுகிறோம். நம்முடைய நண்பர்கள் எல்லோரையும் மறந்தாலும் கடவுள் நமக்கு செய்து வருகின்ற நன்மைகளை
நாம் நினைவு கூறாமல் நன்றி சொல்ல பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் இறைவனின் செயல்களை மறவாதீர்கள் என்று சொல்கிறார். பழைய ஏற்பாட்டிலே மோசே எவ்வாறு எகிப்திலிருந்து மீட்டெடுத்து வந்தார்கள், இருந்தாலும் ஆண்டவரை அவர்கள் மறந்தார்கள். அவர்கள் கொள்ளிவாய் பாம்புகளால் துன்பத்திற்கு உள்ளானார்கள். ஆனால் நாமும் இந்த திருவையோடு பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவரும் விண்ணகத்தை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்திலே நமக்கு இலக்கு யார் என்றால், அல்லது நம்முடைய முன் நமக்கு வழியாக யார் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே நமக்கு வழித்துணையாக அல்லது நமது கண்ணுக்கு லட்சியமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரே ஒரு லட்சியம் இருந்தது. இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் மீட்பதற்கு சிலுவை என்கின்ற துன்பத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தை தன்னுடைய இறுதி மூச்சு வரை அதிலே அவர் ஆர்வம் கொண்டவராக, வெற்றி பெற்றவர்களாக, நம் அனைவருக்கும் இந்த சிலுவையின் வழியாக வெற்றியை தந்தவராக ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர் நம்மில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, ஒரு சில மணித்துளிகள் அல்லது இன்றைய நாளிலே திருச்சிலுவை முன்பாக நாம் அமர்ந்து ஒரு சில மணித்துளிகள் நாம் நம்மையே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பிற்கு நாம் என்ன செய்கிறோம், அல்லது நாம் ஆண்டவரோடு நாம் பயணிக்கிறோமா, அல்லது ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிறார்களா? பல நேரங்களில் நாம் நமக்கு பிடித்த வகையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நினைக்கின்றது போல நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய நாளிலே எவ்வாறு ஆண்டவர் சொல்வது போல, யாரெல்லாம் இந்த சிலுவையை உற்று நோக்குகிறார்களோ அவர்களுக்கு அளவு கடந்த ஆசீரும் அன்பும் கொடுப்பேன் என்று வாக்குறுதி தந்திருக்கிறார். இந்த சிலுவை நாதரின் முன்பாக இன்றைய நாளிலே நமக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுது ஒரு 5 மணித்துளிகள் அவர் முன்பாக அமர்ந்து இந்த சிலுவை, இந்த சின்னம், இந்த சிலுவை நமக்கு என்ன ஒரு செய்தியை தருகிறது? சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் ஏன் எனக்காக தொங்க வேண்டும்? ஏன் எனக்காக இத்தனை காயங்களை அனுபவிக்க வேண்டும்? இந்த காயங்கள் நமக்கு என்ன சொல்கிறது? ஏன் எனக்காக இந்த துன்பத்தை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஏன் என் மீது இவ்வளவு பாசம், இவ்வளவு அன்பு ஆண்டவர் இயேசு என் மீது காட்ட வேண்டும் என்பதை நாம் அவரை உற்று நோக்குவோம். நாம் அவரோடு பேச முடியவில்லை என்றாலும் நாம் நமது கண்களை அவரின் சிலுவையின் மீது பதிக்கின்ற பொழுதே நம் இதயத்தில் இருக்கின்ற பாரங்கள் கரைந்துவிடும். நம்முடைய இதயம் மெதுவாக மாறி, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே அனைவரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கின்ற ஆண்டவர் இரு கரங்களை விரித்து கொண்டு, சிலுவையில் இரு கரங்களை விரித்து கொண்டு நமக்காக அவர் வருகைக்காக ஒவ்வொரு நிமிடமும் காத்து கொண்டிருக்கிறார். அவரிடம் செல்வோம், அவரை உற்று நோக்குவோம். நம்முடைய வாழ்க்கையை அவர் புதிய ஒரு வாழ்வாக நம்மை மாற்றி ஒரு மகிழ்ச்சி உள்ள ஒரு மனிதனாக, ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு மகனாக இந்த சமூகத்திலே மீண்டும் ஒரு புதிய மனிதனாக ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்க இந்த சிலுவை நாதரிடம் செல்வோம். இறைவன் இந்த சிலுவையின் வழியாக நம்ம ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக. ஆமென். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தார்,
அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உறவின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். திருச்சபையின் மகிமையை கொண்டாடுகிற இந்நாளில் தாயாம் திரு அவையையும் அதன் தலைவராம் திருத்தந்தை தீயோ, ஏனைய ஆயர்கள், குரு குலத்தார், துறவரத்தார், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் இயேசுவின் திருச்சிலுவையை ஆராதிப்பதோடு நின்றுவிடாமல் சிலுவையின் பாதையில் உறுதியுடன் பயணிக்கும் எதிர்நோக்கின் பயணிகளாக விளங்கிட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவன் அருளிய விடுதலை வாழ்வின் மேன்மையை உணராமல் அவருக்கு எதிராக பேசி தம்மீது தண்டனையை வருவித்துக் கொண்ட இஸ்ராயேலை போலவே இறைவன் அருளும் அமைதியின் பாதையில் நடவாமல் சண்டை சச்சரவுகள், போராட்டங்கள், வன்முறை, தீவிரவாதம் போன்ற அழிவின் பாதைகளை தேர்வு செய்யும் உலகினை நீத்தாமே நல்வழிக்கு அழைத்து வரவும் உலக தலைவர்களும் எம் நாட்டு தலைவர்களும் தம் பொறுப்புணர்ந்து செயல்படவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அறியாமல் நிலைவாழ்வு பெரும்பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு உலகின் மேல் அன்பு கூர்ந்த இறை தந்தையின் அன்பினை உலக மக்கள் அனைவரும் ஜாதி மத இன பேதமின்றி உணரவும் கிறிஸ்துவர்களாகிய நாங்கள் அந்த இறையன்பை பற்றுறுதியுடன் வெளிப்படுத்தும் மக்களாக விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தம்மையே வெறுமையாக்கி கீழ்ப்படிந்து தாழ்த்தி கொண்டதால் தான் விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடும் அளவிற்கு கடவுளால் உயர்த்தப்பட்டு எப்பெயருக்கு மேலான பெயர் அருளப்பட்ட இயேசுவை பின்பற்றி இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் தாழ்ச்சியை அணிந்தவர்களாகவும் துன்பத்தை கண்டு அஞ்சாதவர்களாகவும் வாழ்ந்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என நாவாலே அறிக்கையிடுவதோடு இல்லாமல் வாழ்வாலும் சான்று பகரவும் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் சிலுவையை புறந்தள்ளாமலும் சிலுவையை கண்டு பயந்தொழியாமலும் வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக அமைதியாக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை இரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, இந்தியாவின் வட அனைவரும் அமரவும்.
அன்பார்ந்தவர்களே, இந்தியாவின் வட மாநிலங்களில் பலவற்றில் கனமழை மற்றும் வெள்ள சேதத்தினால் பேரிடர் ஏற்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவது நமது கடமை. இந்திய ஆயர் பேரவையின் வேண்டுகோளின்படி, நமது ஆயரின் அறிவுறுத்தலின்படி இன்று எடுக்கப்படும் காணிக்கை ஆயர் இல்லத்தின் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். எனவே தாராளமாக உதவும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மயம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ நான் காகித பூவின்ற வருத்தமோ. மயம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ. வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வே, வான்மழை நின்றால் ஊற்றிலும் உயிரே. வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வே, வான்மழை நின்றால் ஊற்றிலும் உயிரே. செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வே, செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வே. இயேசுவே இன்று நான் இங்கு செல்வேன், மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ. கனிகளை கொடுக்கும் கொடிகளின் முதல்வா, கனிவுடன் படைத்திடும் காணிக்கை ஏற்பின். கனிகளை கொடுக்கும் கொடிகளின் முதல்வா, கனிவுடன் படைத்திடும் காணிக்கை ஏற்பின். ஒளிவ மலைக்கு உம்முடன் வருவேன், ஒளிவ மலைக்கு உம்முடன் வருவேன். உயிராய் உடலாய் உம்முடன் வாழ்வேன், மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையேற்றிய பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சிலுவை பீடத்தின் ஒப்பு கொடுக்கப்பட்ட காணிக்கை அனைத்துலக பாவங்களையும் போக்கியது. இப்பீடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை குற்றங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை கழுவி தூய்மைப்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருடும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருடும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்குதலும் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அழித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, வைத்தருளும்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வைத்தருளும், எங்கள் மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி அளித்தருளும், எமக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகிறவர், இவரின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிவர்த்தி எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிடும், எனது ஆன்மா நலமடையும். ஆசையை தகர்ந்து ஆனந்தம் தரும் தெய்வீக அப்பமீது, தெய்வீக அப்பமீது, 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 அப்பாவில் இணைக்குது சின்னஞ்சிறு அப்பமீது, சிந்திக்க வைக்குது. சுமைகளை வணங்கியே சுமந்திடும் போதிலே, தாங்கிடும் மனம் தரும் தெய்வீக அப்பமீது, வலுவெல்லாம் இழந்துதான் விழுந்திடும் போதிலே, இளைப்பாற செய்திடும் வானக அப்பமீது, என் சுமை எளிதல, என் நோகம் இனிதல, என் சுமை எளிதல, என் நோகம் இனிதல. தேறுதல் தரும் அப்பமீது, தேறுதல் தரும் அப்பமீது, 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 அப்பாவில் இணைக்குது சின்னஞ்சிறு அப்பமீது, சிந்திக்க வைக்குது. நோய்களால் நொடிந்திடும் வேதனை வேளையில், நம்பியே சுகம் பெற அழைத்திடும்
அப்பமீது உலகையின் அழகையின் சோதனை அனைத்தையும் எதிர்த்த நான் துணிவுடன் வென்றிட பலம் தரும் அப்பமீது என் சோமையிட என் நோகம் இனிதன என் சோமையிட என் நோகம் இனிதன தேறுதல் தரும் அப்பமீது தேறுதல் தரும் அப்பமீது 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 அப்பாவினைக்குது சின்னஞ்சிறு அப்பமீது சிந்திக்க வைக்குது. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை தூய்ப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை புதுப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நிறை இயேசுவே என்னை தேற்றிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் நீடாவண்ணமாய் என்றும் கட்டிடும் பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேளைதலில் என்னை கோப்பிடும் பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருகவின் அன்போடு என்னை ஏவிடும். ஆமென். யூபிலி 2025 ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறிய செய்த பிறருக்கு சுடரும் மதரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தி விதைகளை நாடு வளர்த்திருக்கும் நல்லோராய் உம் அருளை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உலகளும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எங்களில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய என் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாக. ஆமென். இவ்வாரத்தின் திருநாட்கள் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை பொது காலத்தின் 24ஆம் ஞாயிறு திருச்சிலுவையின் மாட்சி விழா. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வருகின்ற திங்கட்கிழமை அன்னை மரியாவின் துயரங்கள் நினைவு. செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வருகின்ற செவ்வாய்க்கிழமை புனிதர்கள்
கொர்னோலியூஸ் திருத்தந்தை சிப்ரியன் ஆயர் மறைச்சாட்சியர். செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி வருகின்ற புதன்கிழமை புனித ராபர்ட் பெர்லாமின் ஆயர் மறைவல்லுனர். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வாரத்தின் வியாழன். செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி வருகின்ற வெள்ளிக்கிழமை புனித ஜானுவாரியூஸ் ஆயர் மறைச்சாட்சி. செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வருகின்ற சனிக்கிழமை புனிதர்கள் ஆண்ட்ரூ கிம் தேகோன் அருட்பணியாளர், பால்சோங் கசாங் தோழர்களும் மறைச்சாட்சியர் நினைவு. செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பொது காலத்தின் 25ஆம் ஞாயிறு. 8ஆம் தேதி திங்கட்கிழமை வேளாங்கண்ணி கெபி திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அன்னையின் ஆசிர்வாதமாக கனமழையிலும் திருப்பலி மற்றும் தேர்ப்பவனியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள். குறிப்பாக திருப்பலி மற்றும் தேர் அலங்கரித்து தயாரித்தவர்கள், உணவு தயாரித்து கொடுத்த அனைவருக்கும் நன்றிகள். ஊர் பெரியவர்கள், ஊர் கவுண்டர், அன்பிய பொறுப்பாளர்கள், உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் பங்கு தந்தையின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பாந்தவர்களே, செப்டம்பர் மாதம் விவிலிய மாதம். விவிலியத்தை அறிவதும் வாசிப்பதும் நேசிப்பதும் நமது கடமை. அடுத்த வாரம் 21ஆம் தேதி வருகின்ற ஞாயிறு விவிலிய ஞாயிறாக கொண்டாடப்படும். ஆகவே அனைவரும் விவிலியம் கொண்டு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வழக்கம் போல் விவிலிய ஞாயிறுக்கான வினாடி வினா போட்டிகள் நடைபெறும். இந்த வருடம் 4 நற்செய்திகளிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். வினாத்தாள்கள் தயாரித்து கொண்டிருக்கிறது. அடுத்த வாரம் வினாத்தாள்கள் அனைவருக்கும் கொடுக்கப்படும். இறையாசருக்காக அனைவரும் எழுதி நிற்போம். அன்பார்ந்தவர்களே, இன்று திருப்பலிக்கு தயார் செய்த வேளாங்கண்ணி அன்பிய குடும்பங்களுக்கு நன்றி. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சூசியப்பர் அன்பியம் திருப்பலி சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உமது புனித உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் வாழ்வு தரும் சிலுவை மரத்தால் நீர் மீட்டருளிய எங்களை உயிர்ப்பின் மாட்சிக்கு அழைத்து செல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அமலோர் பவியே அருள் நிறை தாயே, வாழ்க வாழ்க. மாசரு கண்ணே பாவர் தாயே, வாழ்க வாழ்க. அமலோர் பவியே அருள் நிறை தாயே, வாழ்க வாழ்க. மாசரு கண்ணே மாபெரு தாயே, வாழ்க வாழ்க. வாழ்க தாயே, வாழ்க நீயே, வாழ்க வாழியவே. அன்னையே வாழ்க, அமளியே வாழ்க, வாழ்க வாழியவே.
அமலோர் பவியே அருள் நிறைத்தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க. மாமரியே மாதவரே வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவரே வாழ்க வாழ்க. மாமரியே மாதவரே வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மறுமகிழ்ந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. தினம் நினைந்து போற்றிடுவோம் வாழ்க வாழ்க. அமலோர் பவியே அருள் நிறைத்தாயே வாழ்க வாழ்க. மாசரி கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் ஆயர்கள் குருக்கள் கன்னியர் மற்றும் துறவரத்தார் ஆகிய அனைவரின் கருத்துக்காகவும் இன்று திருப்பலி நிறைவேற்ற அருள் பணியாளரின் கருத்துக்காகவும் நம்ம தனிப்பட்ட கருத்துக்காகவும் இறைவனிடம் அருள் வேண்டி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையும் அது பெயர் தூய்தன போற்ற பிறகு அது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணொலியிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதீர்கள், தீமை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இயேசு மதுரமான திரு இருதயமே, மரியை மாசற்ற திரு இருதயமே, புனித சூசியப்பரே, புனித அடைக்கல அன்னையே, புனித அந்தோயினியாரே, நித்திய சுதை புரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க.